ஒரு பக்கம் என்னன்னா, அந்த விழாவில் எதிர்ப்புறத்தில் அமர்ந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் சைடிலிருந்தும் ஒரு கைத்தட்டல் கிடைக்குது. மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குனர்கள் தரப்பிலிருந்தும் ஒரு கைத்தட்டல் கிடைக்குதுங்கும்போது, அத வந்து தனக்கு கிடைத்த பாராட்டாக, அங்கீகாரமா நினைச்சுக்கிட்டு வந்து மிஸ்கின் வந்து தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இத வந்து இனிமே அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. நான் கூட இயக்குனர் சங்கத்துக்கே தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கேன். உங்களுடைய உறுப்பினர் வந்து இந்த மாரி அநாகரிகமா நடந்துட்டு இருக்காரு. இது குறித்து நீங்க வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன் உடனே எடுக்கல சார்? இது சீக்கிரமே எடுக்க வேண்டியது ஏன் அவங்க எடுக்க இல்ல மாட்டாங்க? அதாங்க இந்த சினிமாக்காரர்களுடைய முகம் இருக்குல்ல, நாம் பார்க்கிற முகம் வந்து அவருடைய ஒரிஜினல் முகம் கிடையாது. அவரு காட்டுகிறது எல்லாமே ஒரு போலியான முகம் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வெளியில காட்டுற முகம் வந்து ஒரு பெரிய சமூக பொறுப்புள்ள கலைஞனாக அவங்க அப்படி காட்டிக்குவாங்க. ஆனா நிஜத்துல அவங்க எப்படிப்பட்டவங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த மிஸ்கினுடைய ஆபாச பேச்சை அப்படி ரசித்து மகிழ்ந்தது தான்.